ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதன் பின் மரியா புறப்பட்டு யுதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற வேண்டுதல் செய்த அன்னை உன் கண்ணீரை பன்னீராக மாற்ற வேண்டுதல் செய்ய மாட்டாளா? ஆலயத்திலே காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்த நம் அன்னை பாவத்திலே காணாமல் போன உன்னை மீட்டெடுக்க மாட்டாளா? சிலுவைக்கடியில் இயேசுவுக்கு துணை நின்ற நம் அன்னை நெருக்கடியில் உனக்கு துணை நிற்க மாட்டாளா? சிலுவைக்கடியில் இயேசுவுக்கு துணை நின்ற நம் அன்னை நெருக்கடி வேளையில் உனக்கு துணை நிற்க மாட்டாளா? எகிப்து தேசத்திலே இயேசுவோடு தஞ்சம் புகுந்த நம் அன்னை உன் மீட்பு நேரத்திலே இயேசுவோடு உன்னை சந்திக்க மாட்டாளா? இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் அன்னையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பெரிய நாயகி அன்னையுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பெரிய நாயகி இந்த பேர் எங்காவது விவிலியத்தில் இருக்கா? விவிலியத்தில் இருக்குங்களா? இருக்கா இல்லையா? இல்லை. இதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறதா? சரி, எதற்கு நாம் பெரிய நாயகி அன்னை என்று நாம் அவளை அழைக்கிறோம்? பெரிய நாயகி அப்படி என்றால் இந்த வரலாற்றை கிமு கிபி என்று பிறந்த வரலாற்று நாயகன் இயேசுவை பெற்றதால் அவளை ஒரு வரலாற்றின் நாயகியாக நாம் அழைக்கிறோம். சாதி மத பேதமின்றி தன்னுடைய இடைவிடாத ஜபத்தினால் தன்னுடைய குழந்தைகள் கேட்பதையெல்லாம் பெற்று தந்து சாதனை படைத்ததால் அவள் பெரிய நாயகி. விவிலியத்திலும் ரிக், யாஜூர், சாம, அதர்வன என்று நம்முடைய இந்து சகோதரர்களுடைய வேதத்திலும், குரான் என்ற நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய வேதத்திலும் அவள் ஒரு நாயகியாக குறிக்கப்பட்டதால் அவள் பெரிய நாயகி. பெண்களுக்குள்ளே பேறு பெற்றவளாய் அவள் இருப்பதாலும் அவள் பெரிய நாயகியாக நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவள் வாழ்ந்து வருகிறாள். ஒரு பெண் எவ்வளவு முக்கியம் நம்முடைய வீட்டிலே தெரியுமா? ஒரு பெண் எதற்காக நம்முடைய வீட்டில் வேணும்? சண்டை போடுறதுக்கு இல்லையா? அடம் பிடிப்பதற்கு, அம்மா வீட்டுக்கு ஓடுறதுக்கு. எதற்காக ஒரு பெண் நம்முடைய வீட்டுக்கு வேணும்? ஒரு வீட்டில் திருடன் பூந்துட்டான். திருடன் பூந்து அவன் பீரோவை திறந்து அதிலிருந்து ஒரு பட்டு புடவையை எடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் சொன்னான், ஐயா தயவு செஞ்சு அடிக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை அடிக்காதீங்க. காரணம்,
தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன கும்முங்க. ஒரே ஒரு நிமிஷம், எந்த காரணத்துக்காக நான் இந்த புடவையை நான் திருடினேன் தெரியுமா? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா, போன வாரம் உங்கள் வீட்டில் இதே டைமுக்கு வந்து நான் இந்த புடவையை திருடினேன். இந்த புடவையை கொண்டு போய் என் பொண்டாட்டி கையில் கொடுக்கும்போது அவள் என்ன சொல்லிட்டா தெரியுமா? என்ன கலரு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கிற நீ, இது எனக்கு வேண்டாம், நீ வேறு கலர் எடுத்துகிட்டு வா, டிசைன் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி என்னை திரும்ப அனுப்பிச்சிட்டான். ஒரே சண்டை வீட்டில். அவளுடைய தொந்தரவு தாங்காமல் தான் இந்த புடவையை வச்சுட்டு இன்னும் ஒரு வேறு ஏதாவது நல்ல புடவையாக இருந்தால் நான் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் பீரவை திறந்தையா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. வீட்டுக்காரனுக்கு திருடனுடைய நிலைமை புரிஞ்சது. ஏன்னா அவனும் அதே வேதனையை தான் வீட்டில் அனுபவிச்சுட்டு வரான். அதனால் அவனை தட்டி கொடுத்து ஒரு டீ போட்டு கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டான். அதுக்கப்புறம்தான் இந்த வீட்டில் பிரச்சனை தொடங்குது. எங்கே? இந்த வீட்டில். எந்த வீட்டில் திருடம் புகுந்தானோ அந்த வீட்டில் உடனே பொண்டாட்டி அவன் சட்டையை பிடிச்சிட்டான். ஏயா, என் கல்யாணத்துக்கு ஒரு திருடம் பொண்டாட்டிக்கே பிடிக்காத கலர் புடவையே உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நீ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தியே, அப்பேற்பட்ட கேவலமாக நான் போயிட்டுனா நீ எனக்கு வேற ஒரு 10 புடவை வாங்கிட்டுமான்னு சொல்லி அந்த வீட்டில் சண்டை ஆரம்பித்தது. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, எந்த வீட்லேயுமே பிரச்சனைகளை தொடங்குவதும் பெண்கள் தான், அந்த பிரச்சனைகளை முடித்து வைப்பதும் பெண்கள் தான். சண்டையும் அவள் தொடங்குவாள், சமாதானமும் அவளே செய்து வைப்பாள். காரணம், பெண் என்பவள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. பெண் வித்தியாசமானவள். எல்லோரையும் அவள் புரிந்து கொள்வாள். ஆனால் யாராலும் ஒரு பெண்ணை இதுவரை புரிந்து கொண்டதே கிடையாது. அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாள். கணவனை புரிந்து கொள்வாள், மகனை புரிந்து கொள்வாள், அத்தை மாமனாரை எல்லாவற்றையும் அவள் புரிந்து கொள்வாள். ஆனால் அவளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவள் பேச ஆரம்பிச்சா அடக்க முடியாது. வாய் திறந்துட்டானா அவ்வளோதான். அவளுடைய வாயை யாருமே அடக்க முடியாது. ஆனால் அவள் மௌனமாகிவிட்டால் அவளை யாராலும் பேச வைக்க முடியாது. மௌனமாய் இருந்தே அனைத்தையும் அவள் சாதித்து கொள்வாள். இயேசுவில் பிரியமானவர்களே, கல்யாண வீடு கானான் தேசத்திலே. அங்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ரசம் தீந்துருச்சு. பிரச்சனை யார் முதலிலே புரிந்து கொண்டார்கள்? இயேசுவா அன்னை மரியாளா? மரியாள் புரிந்து கொண்டாள். நம்முடைய வீட்டில் அப்படிதான். என்ன இல்லை அவளுக்கு தெரியும், என்ன பிரச்சனை அவளுக்கு தெரியும். ஏன் வீட்டுக்காரர் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறாரு அவளுக்கு தெரியும். குழந்தைங்க ஏன் சொன்ன பேச்ச கேட்கறது அவளுக்கு தெரியும். எல்லா பிரச்சனைகளையும் பற்றி அவளுக்கு தெரியும். ஆனால் அவளை பற்றி குழந்தைகளுக்கும் தெரியாது, கணவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமானவள் பெண். புரிந்து கொள்வதிலே பெண் முதல். புரிந்து கொள்ள முடியாத புதிரும் பெண் தான். அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாள். இயேசுவில் பிரியமானவர்களை, பாவம் செய்ய தொடங்கி வைத்ததும் விவிலியத்திலே யாரு? இதை இந்த அம்மா தான் சொன்னது. பெண். இந்த அம்மாவை கேளுங்க. பெண் தான் பாவம் செய்ய தொடங்கி வைத்தாள். அந்த பாவத்திற்கு தீர்வு கொண்டு வந்தது யார்? அன்னை மரியாள். பெண் தான். எல்லாவற்றுக்குமே பெண் தான். பெண் என்பது நான் முதலிலே சொன்னது போல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அவள். அம்மா இல்லாத வீடு என்னைக்குமே இருண்ட மாதிரி தான் இருக்கும். அம்மா இல்லாத வீடு பார்த்துருக்குறீங்களா? அதில் ஏதோ ஒன்று, எல்லாம் இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கலாம், ஆனால் அம்மா இல்லாத வீடு இருட்டு தான். அது ஒரு இருண்டு போன வீடு. இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் எப்பவுமே ஆண்கள் பெரிய வீரன் மாதிரி காட்டிக்கொள்வார்கள். ஆம்பளைங்களை எப்பவுமே தைரியமா கெத்தா நிறைய பேர் வீரம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது பயந்துட்டு அழுவான். ஐயோ எனக்கு இன்ஜெக்ஷன் ஆகாது, எனக்கு முடியாது. ஆம்பளை வீரம் மாதிரி காட்டிக்கொள்வான். ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் கூட அவனால் தாங்கிக்க முடியாது. பெண் கரப்பான் பூச்சிக்கு கூட பயப்படுவா. வீட்டில் ஒரு கரப்பான் பூச்சி ஓடி வந்தால் கூட ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. அதை அடித்து கொடுக்குற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டான். ஆனால் கஷ்டங்கள் வந்தால் கலங்காமல் அந்த குடும்பத்தை கரையேற்றுபவளும் பெண் தான். கரப்பான் பூச்சிக்கும் பயப்படுவாள். கஷ்டம் வந்தால் பயப்படாமல் எதிர்த்து நிற்பவளும் பெண் தான். ஆக பெண்ணை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். கஷ்டம் தானே? கஷ்டம்தான். எனவே தான் ஆண்களால் பெண்களை புரிந்து கொள்ள முடியலை. அதுக்கு தான் அவன் முடியாமல் போய் குடிக்கிறது.
இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு பெண்ணால் இரண்டு விஷயங்களை நான் மிக தெளிவாக கூறுகிறேன். ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள முடியும், ஒரு பெண்ணால் ஆணையும் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் யாராலும் அவளை புரிந்து கொள்ள முடியாது. எனவே முதலிலே ஒரு பெண்ணால் மற்றொரு பெண்ணை புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எலிசபெத் அம்மா முதிர்ந்த வயதான நேரங்களிலே அவள் கருவுற்று இருக்கிறாள். நம்ம ஊரில் 40 வயசுக்கு மேலே ஏதாவது ஒரு பொண்ணு கருவுற்று இருந்தால் விட்டுருவீங்களா? என்ன பேச்சு! 40 வயசில் அவளுக்கு இது கேட்குதா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? 40 வயசில் இவளுக்கு இது கேட்குது. ஆனால் எலிசபெத் அம்மாவிற்கு முதிர்ந்த வயதுன்னா தெரியுதா? ஒரு 60-70க்கு மேலே இருக்கலாம். அந்த வயதிலே எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறார். ஒரு பெண்ணை அன்னை மரியாள் என்ற பெண் புரிந்து கொள்கிறார். ஜக்கரியா புரிந்து கொண்டாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் பெண்ணை மற்றொரு பெண் புரிந்து கொள்கிறாள். ஒரு பெண்ணை மற்றொரு பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தை 39 56 நீங்கள் வாசித்து பாருங்கள். முதிர்ந்த வயதிலே அவள் தனிமையிலே இருப்பாள் என்று அன்னை மரியாள் சென்று அவளுடன் தங்குகிறாள். கர்ப்பமான பெண்களால் வேலை செய்ய முடியாது இல்லையா? அவள் கஷ்டப்படுவாள் என்பதை புரிந்து கொண்ட அன்னை சென்று அந்த வீட்டில் இருந்து அவளுக்கு உதவி செய்கிறாள். கர்ப்பமான பெண்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுவார்கள். இயேசுவில் பிரியமானங்களே, அதிகாரம் 1 இறை வார்த்தை 41 லூக்கா எழுதிய அந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். கர்ப்பமான பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் புரிந்து கொண்டு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அடுத்த நிமிடமே அவள் மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டு அவள் பாடல் பாடுகிறாள். இயேசுவில் பிரியமானவர்களே, முதிர்ந்த வயது, வேலை செய்ய முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட காலங்களிலே ஒரு பெண்ணை மற்றொரு பெண்ணாகிய அன்னை மரியாள் புரிந்து கொள்கிறாள் என்றால், இயேசுவில் பிரியமான எனது அருமை மகனே, உங்களை ஏன் அன்னை மரியாள் புரிந்து கொள்ள முடியாது? நம் அனைவரையும் அவள் புரிந்து வைத்திருக்கிறாள். நாம் எல்லோரும் அன்னையுடைய குழந்தைகள். அம்மா நம் அனைவரையும் புரிந்து கொண்டிருக்கிறாள், தன்னுடைய குழந்தைகளுடைய வேதனையை. சின்ன வேளாங்கண்ணி என்று பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திலே ஒரு ஆலயத்தை கூறுவார்கள். அந்த ஆலயம் அன்னை மரியாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்திலே மக்கள் சென்று கூட்டமாக அங்கு சென்று ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஜபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு அன்னை மரியாளுடைய திருவுருவத்தின் முன் வந்து நிற்கிறாள். அவளுடைய கண்களிலே கண்ணீர். அவள் அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறாள், அம்மா, 2 வருடங்களுக்கு முன்பு இதே நேரங்களிலே உன்னுடைய திருமுன் வந்து நான் நின்று கண்ணீரோடு நான் உன்னிடம் அழுது கேட்டேன், எனக்கு குழந்தை வேண்டும் என்று. நீ கொடுத்தாய். நீ இல்லை என்று சொல்லவே இல்லை. நான் இந்து மதத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம், ஆனாலும் எனக்கு நீ என்றால் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை, ஆசை. உன் முன்பு வந்து நின்ற எனக்கு அடுத்த வருடமே எனக்கு நீ குழந்தை நீ கொடுத்தாய். என்னுடைய குழந்தை நன்றாக தான் பிறந்தது, அது நன்றாக தான் இருந்தது. 1 வருடத்திலே அது பேச ஆரம்பிக்க வேண்டும், அது என்னை அம்மா என்று அழைக்க வேண்டும் என்று நான் ஆவலுடன் காத்திருந்தேன். ஆனால் இதுவரை 2-3 வருடங்களாகிறது, இதுவரை என்னை அம்மா என்று இந்த குழந்தை அழைக்கவில்லை. நீயும் பெண், நானும் பெண்ணாயிருக்கிறேன். உன்னுடைய கையிலே குழந்தை இருக்கிறது. விவிலியத்திலே நான் பலமுறை படிப்பதை கேட்டிருக்கிறேன். உன்னை அம்மா என்று உன்னுடைய குழந்தை உன்னை அழைக்கிறது. என்னுடைய குழந்தையை பார், என்னுடைய குழந்தை என்னை அம்மா என்று அழைக்கவில்லை. இதற்கு வாய்ப்பேச்சே இல்லை. இந்த குழந்தை நீ கொடுத்த குழந்தை தானே? நீ கொடுத்த குழந்தையை ஊமையாக நீ ஏன் கொடுத்து விட்டாய்? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தையை நீயே வைத்துக்கொள், எனக்கு வேண்டாம் என்று கண்ணீரோடு அந்த தாயுடைய பாதங்களிலே அந்த சிறிய குழந்தையை வைத்து விட்டு கண்ணீரோடு அழுது கொண்டே அன்னையை திரும்பி பார்த்து அவள் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிறாள். அப்பொழுது அவள்
எந்த அன்னையின் பாதத்திலே அந்த குழந்தையை வைத்தாலோ அந்த குழந்தை அம்மா என்று அழ ஆரம்பித்தது. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அற்புதத்தின் ஆலயம் நம்முடைய அன்னை. அற்புதத்தின் ஆலயம் அவள். அவளிடம் வேண்டுகின்ற பொழுது, அவளிடம் கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்வதற்கு அவளாலே முடியாது. அம்மா கிட்ட கேட்கிறோம், இல்லைன்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டான். முடிந்த அளவுக்கு அவள் செய்து கொடுப்பாள். அப்படி என்றால் பெண்களுக்குள்ளே பேறு பெற்றவள் என்று உன்னதமாக உயர்த்தி வைக்கப்பட்ட நம்முடைய அன்னையிடம் கேட்கின்ற பொழுது, தன்னுடைய குழந்தைகள் கேட்கின்ற பொழுது அவள் இல்லை என்று அவளால் சொல்லவே முடியாது. எத்தனையோ பேருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. திருமணமான குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண் மனைவி, இந்த உன்னத ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தை கிடையாது. அன்னையிடம் கேளுங்கள். அவள் இல்லை என்று சொல்வதற்கு அவளாலே முடியாது. அன்னையை நம்பினோர் கைவிடப்படார். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உன்னுடைய கணவன் உன்னை புரிந்து கொள்கிறானோ இல்லையோ, உன்னுடைய தகப்பன் உன்னை புரிந்து கொள்கிறானோ இல்லையோ, உன்னுடைய மகன் உன்னை புரிந்து கொள்கிறானோ இல்லையோ, பெண்ணாகிய அன்னை உன்னை புரிந்து கொள்வாள். காரணம், ஒரு பெண்ணுடைய வேதனை மற்றொரு பெண்ணுக்கு தான் புரியும். இயேசுவில் பிரியமானவர்கள். அப்போ ஆம்பளைகள்லாம் கேட்குறாங்க, எங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்களை புரிந்து கொள்வதற்கும் அன்னை இருக்கிறாள். ஒரு ஆணை அவனாலே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆண் நான் யாருன்னு என்னாலேயே இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஒரு ஆணால் அவனையே அவனால் புரிந்து கொள்ள முடியாது. மற்றொரு ஆணாலும் இன்னொரு ஆணை சரிவர புரிந்து கொள்ள முடியாது. மற்றொரு ஆணிற்கும் இன்னொரு ஆணை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் ஒரு ஆணை மற்றொரு பெண்ணால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு ஆண் எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய தாய் தந்தையை விட நண்பர்களை அதிகமாக அவன் நம்புவான். நீ ஒரு எப்பொழுதுமே பசங்களோட தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. பசங்களோட தான் இல்லையா? அவங்க பசங்கள்லாம் கும்பலாக கேங் சேர்ந்து சுற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய நண்பன் நமக்கு எல்லாமா இருப்பான். நீ ஒரு பல்சர் பைக்கு வாங்கிப்பாரு, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அல்சர் வந்துடும். வெளியே தெரியாத அல்சர், வயிற்றுக்குள்ளேயே குறிஞ்செறிவான். எங்க மச்சான், உன் பைக்கை நான் ஒரு தடவை ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போய் கீழே விழுக்காட்டி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடும். உன்னுடைய உறவினர்களிடம் நீ போய்ப்பார், உதவி கேட்டுப்பார், உதவி விடுவார்கள். ஆண் உதவி கேட்கவும் தயங்குவான். யாரிடம் செல்ல வேண்டும் அவனுக்கு தெரியாது. சரியா பூசிக்கும் போக மாட்டான். ஜவமாலைக்கு வீட்டில் குடும்ப ஜவம் சொன்னால் வந்து உட்காரவும் மாட்டான். அவர் அப்படியே வெளியே நிற்பா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவனுக்கு ஜெபிக்கவும் தெரியாது, ஜவமாலை எடுக்கவும் அவனுக்கு மனசு வராது. அன்னையை ஆனால் நம்மை புரிந்து கொள்ள அவள் தயாராயிருக்கிறாள். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதுவரை அவரோடு இருந்த அத்தனை ஆண்களும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆண்கள். அத்தனை பேர் கூட இருந்தவர்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது அவரை பைத்தியம் என்றார்கள், கல்வன் என்றார்கள், கையில் ஆகாதவன் என்று சொன்னார்கள். சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் சிலுவை கடியிலே இருந்தது யார்? அன்னை மரியாம். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அவள் தன்னுடைய மகனை புரிந்து கொண்டாள். இவன் மெசியா என்று சொன்னானே, புதுமைகள் செய் பார்க்கலாம் என்று சிலுவையிலே அவரை ஏளனம் செய்தார்கள், பைத்தியம் என்று அழைத்தார்கள், ஏமாற்றுக்காரன் என்று அழைத்தார்கள், மந்திரவாதி என்று அழைத்தார்கள். இந்த உலகமே இயேசுவை புரிந்து கொள்ளாமல் போனது, சீடர்கள் உட்பட. ஆனால் பெற்ற தாய் அவளை புரிந்து கொண்டாள். அப்படி என்றால் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாரா? இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? அடக்கம் பண்ணாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இப்போ கரெக்டா பதில் சொல்லணும். சரியா? இயேசுவை அடக்கம் பண்ணார். யார் யார் அவரை பார்க்க போனார்கள்? சொல்லுங்க. யார் யார் பார்க்க போனாங்க சொன்னீங்கன்னா இப்பவே ஒரு 500 ரூபாய் இப்பவே கொடுத்துறேன் அவங்களுக்கு. ரெடியா இருக்குது. உங்க சாமியார் கவர்ல போட்டு கொடுத்துட்டாரு.
இப்பவே கொடுக்குறேன். யார் யார் இயேசுவை சிலுவை கல்லறையிலே அடக்கம் செய்த பொழுது பார்க்க போனார்கள்? உள்ள வச்சுக்கிறேன். யார் யார் பார்க்க போனார்கள்? லூக்கா, ஏதாவது உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் பார்க்கலாம். லூக்கா அதிகாரம் 24 இறை வார்த்தை 55 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் சென்றார்கள் என்று இருக்கிறது. இன்னொரு இடத்திலே மத்தேயு அதிகாரம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மகதல மரியா சென்றால், வேறொரு மரியா சென்றால், ஆனால் அன்னை மரியாள் செல்லவே கிடையாது. ஏன்? அன்னை மரியாவுக்கு தான் தன்னுடைய மகனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், போய் தைலமாவது அங்கே வச்சுட்டு வரலாம். எதுவுமே செய்யலை. அன்னை மரியாள் ஏன் வீட்டில் இருந்தா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பதில். அன்னை மரியாளுக்கு கண்டிப்பாக தெரியும். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தை 45 பார்க்கிறோம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்று எழுதப்பட்டுகிறது. என்னுடைய மகன் சொன்னான், அவரை கொல்லுவார்கள், அவர் என்ன செய்வார், 3ஆம் நாள் உயிர் தழுவார்கள் என்று அன்னை மரியாளுக்கு தெரியும். காரணம், அன்னை மரியாள் பேறு பெற்றவள். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி அன்னை பேறு பெற்றவளாக இருந்தாள். எனவே தான் அன்னை மரியாளுக்கு தெரியும், நீங்க போங்க, அங்க போன அவரு இருக்க மாட்டார். ஏன்னா என் மகன் என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டுவார். அவள் நம்பிக்கொண்டு வீட்டிலே இருந்தாள். அப்படி என்றால் ஒரு ஆணை முழுமையாக பெண்ணாகிய அன்னை மரியாள் புரிந்து கொண்டாள் என்றால், என்னுடைய மகனே, உன்னை ஏன் அன்னை மரியாள் புரிந்து கொள்ள மாட்டாள்? இயேசுவில் பிரியமானவர்களே, எனக்கு முதியோர் இல்லம் தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. எப்படியோ போராடி நம்முடைய ஆயரிடம் நான் அனுமதி பெற்றுக்கொண்டேன். அனுமதி பெற்றுக்கொண்டாலும் தொடங்க வேண்டும் இல்லையா? சுழுவாடியிலே தொடங்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். காரணம், அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தனிமையாக இருந்தாருங்க. அந்த அம்மா கிட்ட போய் நான் சொல்லிட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை நீ கவலைப்படாத, நான் ஒரு முதியோர் இல்லம் தொடங்குறேன், நான் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அதற்கப்புறம்தான் என்னுடைய கஷ்டகாலம் தொடங்கியது. வீடு தேடுறேன். நான் காலி வீடுகளை எல்லாம் தேடிக்கொண்டே வருகிறேன். எல்லா வீட்டுக்காரரும் இதே தான் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் வந்து தங்குங்க, நாங்கள் உங்ககிட்ட வாடகை கூட வாங்க மாட்டோம், ஆனால் வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வைக்காதீங்க, அது எங்களுக்கு ஆகாது சாமி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், செத்து போகலாம், அதனால் தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்கு வீடு வேணுமா, நாங்கள் இப்போவே தரோம், நீங்கள் வாடகை கூட தர வேண்டாம், நீங்கள் வந்து இருங்க. எந்த வீட்டை கேட்டாலும் இப்படித்தான் சொல்லிவிட்டார்கள். ராமாபுரத்தில் நான் வீடு தேடும் பொழுதும் இப்படி தான் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் வந்து தங்குங்க ஃபாதர். அது இந்துக்கள் மிக முக்கியமாக எனக்கு வீடு கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அவர்கள் சொன்னது இதுதான், நீங்கள் தங்குங்க ஃபாதர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் யார் வீட்டிலே இருக்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு இந்துவுடைய வீட்டிலே இருக்கிறேன், ஒரு நல்ல மனிதர்களுடைய மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொன்னது இதான், நீங்கள் தங்குங்க ஃபாதர், ஆனால் வயசானவங்களை நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வருவீங்களோ தெரியாது. நான் மாட்டலி 4 ரோட்டிலிருந்து இந்த ஒடக்காப்பள்ளம் வரை தேடிவிட்டேன், எந்த ஒருத்தரும் எனக்கு வீடு கொடுப்பதாக இல்லை. காரணம், நான் வயதானவர்களை கூட்டிகிட்டு கொண்டு வந்து வைத்துக் கொள்வேன் என்று. நான் எப்பொழுதுமே ஜெபமாலை காலையில் எழுந்த அடுத்த நிமிடமே நான் ஜெபமாலை சொல்லிவிட்டு தான் மற்ற வேலைகள் செய்வேன். நான் சோர்ந்து போனேன். இனி என்னுடைய கனவு பலிக்காது என்பது மட்டும் எனக்கு தெரிந்து விட்டது. இனிமேல் என்னுடைய கனவு பலிக்காது. முதியோர்களுக்கு நான் வாக்கு வேற கொடுத்துட்ட ஒரு 2 பேருக்கு, நான் எப்படி செய்வேன் இதை என்று நான் அன்னையிடம் மட்டும் நான் வேண்டிக் கொண்டேன். என்னை புரிந்து கொண்டவள் நீதான், என்னை அழைத்து வந்தவளும் நீதான், உம்முடைய மகனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று குருவாக மாற்றியவளும் நீதான். என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய ஆசையை யார் புரிந்து கொள்வார்கள்? அம்மா, உங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு விருப்பமாக இருந்தால் உன் பையன்கிட்ட சொல்லி எனக்கு வீடு கொடு. சொல்லிவிட்டு நான் அன்று திருப்பலை நிறைவேற்றி விட்டு நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிய பொழுது ஒரு ஃபாதர் கூப்பிட்றார், சாமி நீங்கள் வீடு தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, நம்ம சர்ச்சுக்கு பின்னாடியே ஒரு வீடு இருக்குது, நான் பேசிட்டேன் அவர் வீடு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார், நீங்கள் வந்து நீங்கள் அந்த வீட்டை பாருங்க என்று அழைத்தார்.
இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உன்னுடைய மனைவி உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன்னுடைய அம்மா உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன்னுடைய அக்கா தங்கை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன்னுடைய அப்பா உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன்னுடைய ஆசிரியர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன்னுடைய நண்பர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், இந்த உலகமே உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் அன்னை மரியாள் நம்முடைய தாய் அவளுடைய பிள்ளையை, அந்த பிள்ளையின் கண்ணீரை அவள் 100% புரிந்து கொள்வாள். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றை சொல்லிவிட்டு நான் இந்த மறையுரையை நான் முடிக்கிறேன். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், த லார்ட் இஸ் வித் யூ இஸ் a prayer when we say we give one punch on the face of Satan என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நீ சொல்கின்ற பொழுதெல்லாம் நீ சாத்தானுடைய முகத்தில் நீ என்ன செய்கிறாய்? இந்த வாங்கிக்கோன்னு ஒரு குத்து நீ விடுறதா அர்த்தம். யாருடைய முகத்துல? யாருடைய முகத்துல? சாத்தானுடைய முகத்துல. எப்படி விடுறோம்? இந்த வாங்கிக்கோன்னு ஒரு குத்து விடுறோம். நம்மை எதிர்க்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் அடித்து நொறுக்க முடியும். நமக்கு எதிரே ஒரு மலை வந்தாலும், நம் எதிரே சாத்தான் வந்தாலும், நம் எதிரே தோல்வி வந்தாலும், நம் எதிரே தடங்கள் வந்தாலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் அவற்றிலே ஒரு குத்து விட்டு நாம் அவற்றை உடைத்து விடுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை நம்முடன் பேச ஆசைப்படுகிறார். நீங்கள் பேச வேண்டும் என்றால் அவளுக்கு பிடித்தமானது ஒன்றுதான், அருள் நிறைந்த மரியே என்ற அந்த உன்னதமான அந்த ஜபமாலையை உங்கள் வீட்டிலே நீங்கள் சொல்லி பழங்கள். தனிமையிலே வாடுகிறாயா? நீ தாய் இருக்கிறார். கடன் தொல்லையில் நீ அழுகின்றாயா? அவள் கரம் பிடித்து கொள்வாள். அவமானத்திலே அழுது கொண்டிருக்கிறாயா? அன்னை மரியாள் அரவணைத்து கொள்வாள். நோயிலே வீழ்ந்து கிடக்கிறாயா? சுகம் தருவாள். தோல்வியிலே துவண்டு கிடக்கிறாயா? தன் தோள் கொடுத்து உன்னை சுமந்து கொள்வாள். சுமைகளிலே வீழ்ந்து போயிருக்கிறாயா? அவளே உன்னை சுமந்து கொள்வாள். சுமைகளிலே நீ வீழ்ந்திருக்கிறாயா? அவளே உன்னை சுமந்து கொள்வாள். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற வேண்டுதல் செய்த அன்னை உன் கண்ணீரை அவள் பன்னீராக மாற்ற மாட்டாளா? ஆலயத்திலே காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்த நம் அன்னை பாவத்திலே காணாமல் போன உன்னை அவள் கண்டுபிடிக்க மாட்டாளா? சிலுவைக்கடியில் இயேசுவுக்கு துணை நின்ற நம்முடைய அன்னை நெருக்கடி வேளையில் உனக்கு துணை நிற்க மாட்டாளா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிலுவைக்கடியில் இயேசுவுக்கு துணை நின்ற நம் அன்னை நெருக்கடி வேளையில் உனக்கு துணை நிற்க மாட்டாளா? ஆமீன்.